ஹாய் கைஸ், கூகுளில் சும்மா இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா டைம் 4:30 மணி. ஸோ இன்னைக்கு கார்டனில் போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கத்திரி செடி வச்சோம். ஸோ அதுலேருந்து கத்திரிக்காயும் கிடைக்க ஆரம்பிச்சது. சீரியஸ்லி நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் இதுலேருந்தே நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி கிடச்சிச்சு. மிளகா செடியும் சூப்பராக வளர்ந்தது. அப்படியே புதுசாக ஒரு இடத்த போய் பார்க்க போகிறோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இது வந்து நான் இன்னைக்கு கொத்தி வச்சிருக்கேன். இதில் கீரை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கூட எங்கள் வீட்டு நாய்க்குட்டியும் வந்துருச்சு. ஸோ அவனை தட்டி கொடுத்துட்டு என் வேலையை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அந்த இடத்த 3 ஸ்பிளிட்டாக போட்டுட்டேன். பிகாஸ் நான் இன்னைக்கு 3 வகையான கீரை செடியை நட போகிறேன். ஸோ அதனால் 3 ஸ்பிளிட் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுகீரை அண்ட் செகண்ட் அரைக்கீரை, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை. இது ஆல்மோஸ்ட் நாங்கள் முன்னாடியே வச்சிருந்தனால எங்களுக்கு சீடு கிடச்சி. ஸோ அதான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ட்ரையான இருக்க இடத்துல வந்து நம்ம தண்ணியை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு நல்லா செடி நடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணியும் நல்லா பாஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீட்ஸ்லாம் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டால் சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல ஒரு சீடை போட்டு முடிச்சிட்டேன். ரெண்டாவது சிறுகீரையை போடுறேன். லாஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளிச்சக்கீரை அதை போட்டு. ஸோ கைஸ், நீங்கள் செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப இடம் வேணும்னு அவசியம் இல்லை. குட்டி குட்டி பாட்டில் வச்சு உங்களுக்கு பிடிச்ச செடியை வளர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோவில் டாடா பை.